கர்த்தருக்கு தெரியும். இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆமென். கடந்த வருடத்தில் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வேதனைகள், ஆனாலும் ஆண்டவர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அவருடைய அன்புக்கு ஈடு இணையே இல்லை. அதனால் எத்தனையோ சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்தோம். ஆனால் அத்தனை சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு கூட இருந்தார். நிறைய பேர் இன்னைக்கு உயிரோடு இல்லை, நம்ம கூட இருந்தவங்க, நம்ம பார்த்தவர்கள் இல்லை, நிறைய பேர் இல்லை. ஆனால் நம்மை ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கிறாருன்னா ஏதோ ஒரு நோக்கம். இன்றைக்கு நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார்கள், ஏதோ ஒரு நோக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம் ஜீவனோடு இருக்கிற அவருடைய சுத்த கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஜெபம் செய்வோம். என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும், பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. எப்படி சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும், பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கின அன்பிதுவே. தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கின அன்பிதுவே. தாங்கின அன்பிதுவே. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும், பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. எப்படி சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும், பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. வெறுக்காமலே என்னை ஒதுக்காமலே நேசித்த அன்பிதுவே. வெறுக்காமலே என்னை ஒதுக்காமலே நேசித்த அன்பிதுவே. நேசித்த அன்பிதுவே. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும், பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. எப்படி சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும், பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. ஆமென் ராஜா. கடந்த வருடம் முழுவதும் பல சூழ்நிலையில் உமது அன்பை ருசித்தோம். கொடான கொடி நன்றி ராஜா. இதோ இந்த வருடத்தில் உமது அன்பை ருசிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட என் தேவன் எங்களோடு கூட இருப்பீராக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியமான ஒரு காரிய தகப்பனே. உமது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இந்த வருஷத்துல வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க என் தேவன் உதவி செய்வீராக. நீர் எங்களோடு கூட இருந்தால், உமது அன்பு எங்களோடு கூட இருந்தால் நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயம் எடுப்போம் தகப்பனே. நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. சத்திய ஆவியாடி பரிசுத்த ஆவியான சகல சத்தியத்தில் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு அருமையான சகோதரர் மூலமாக பேசும்பொழுது நான் நினச்சேன், சரி நான் முந்தின நாள் தான் இந்த வார்த்தைகளுக்குள்ள நான் கடந்து போகிறதுக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உபாகமம் 28:1, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பார். அதுதான் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு. அப்போது ஆண்டவருடைய சத்தத்துக்கு, ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு நாம் செவி கொடுத்து, கவனமாய் செவி கொடுத்து அதன்படி நம்ம செய்யணும்.
கேட்கறது இல்லை, கேட்கறது மட்டும் இல்லை, அதன்படி செய்கிறவர்களாய் இருந்தால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மேன்மையாய் சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பேன். இன்னைக்கு கேட்கிறவர்கள் அதிகம். என்னது? கேட்கிறவங்க அதிகம். சூப்பரா இருக்குது, பாஸ்டர் நல்லா அருமையா சொன்னாரு, நல்ல ஆவியில வழி நடத்தினாரு, ஜோர கை தட்டும், நல்லா பண்ணுவோம். ஆனா வெளியில போயிட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம்னா இல்லை. எப்படி நமக்கு ஆசீர்வாதம் வரும்? ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வாதம் எப்படி வரும்னா, ஆண்டவருக்கு ஆசை நம்மள எல்லாம் ஆசீர்வதிக்கணும்ன்றது அவருக்கு ஆசை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருடைய பிரியம், அவருக்கு பிரியமான ஒரு விஷயம். அவர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். நல்லா கவனிக்கல, வானத்துல இருந்து மழை பெய்யுது, மழை பெய்யுதா இல்லையா? அந்த மழையினுடைய அந்த தண்ணி உங்களுக்கு வேணும்னா நீங்க ஏதாவது ஒரு பாத்திரத்தை பிடிச்சி நின்னாதான் அந்த தண்ணி நிரம்பும் இல்லையா? இல்லைன்னா அந்த தண்ணி வீணாதான் போகும். இன்னைக்கு தேவன் அவருடைய ஆசீர்வாதங்களை இந்த பூமி முழுவதும் பொழிந்து கொண்டு இருக்கிறார். பாத்திரவான்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். யாரெல்லாம் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். உன்னை நான் மேன்மையாக வைப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு தேவன் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நிறைய வாக்குத்தத்தங்கள் 3000க்கு மேல இருக்குதுன்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள்லாம். இப்போ ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நமக்கு தான். ஆனால் அதை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு, என் குடும்பம் நல்லா இருப்பதற்கு, என் வாழ்க்கை நல்லா இருப்பதற்கு, இதுக்கெல்லாம் அடிப்படை ஒன்னே ஒண்ணுதான். நாம இங்க கேட்கிற வசனத்தை மனசுல எழுதிக்கணும். இங்க காதோட கேட்டு இந்த காதலை விட்டுட்டு போறத காரியம் இல்லை. இந்த காதலை வாங்கி மனசுல நிறுத்தணும். நிறுத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் நீங்க கேட்குற சத்தியத்தை ஒரு 2 வசனமாவது நான் கீழ்ப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு 2 வார்த்தைக்காவது நான் கீழ்ப்படியணும். எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படி முடியாது, அந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தவான்கள் இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது 2 வார்த்தையாக நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அந்த வாரம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் கர்த்தர் என்ன செய்யற ஆசீர்வதிப்பார். ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல்னா யாரு? இப்ப இருக்கிற இஸ்ரேல் மக்களா? அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் தான். ஆனா நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆண்டவர் சொல்ல, இந்த ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளிலிருந்து, இந்த புறஜாதிகளிலிருந்து பிள்ளைகளை உண்டாக்க என்னால முடியும்னு ஆண்டவர் சொல்ல. அப்படிதான் இந்த புறஜாதிகளாகிய நம்மை, நம் கற்களாகிய நம்மை ஆண்டவர் அவரை விசுவாசிப்பதினாலே, அவர் மேல் விசுவாசம் வைப்பதினாலே, நம்பிக்கை வைப்பதினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறிட்டோம். அப்படி மாறும்பொழுது நாமெல்லாம் யாருடைய பிள்ளைகளா மாறுறோம்? ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் மாறுறோம். அப்போ ஆபிரகாம் பிள்ளைகள் என்றால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வரணும். ஆபிரகாமுக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தார். நீ நடந்து போற இடமெல்லாம் உனக்கு சொந்தம். ஆமென். உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலெல்லாம் நான் என்ன செய்வேன்? பெருக செய்வேன்னு சொல்றேன். கையிட்டு செய்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைக்கும். எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு. உபாகமம் 28 நீங்க வாசித்தீங்கன்னா 1 முதல் 14 வரைக்கும் நிறைய ஆசீர்வாதங்கள். கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பேன். உனக்கு ஒரு வழியாய் வருகிற சத்துரு 7 வழியா உன்னை பயந்துச்சு ஓடிடுவாங்க. உன்னை பார்த்தாவே பயந்து ஓடிடுவாங்க. நீ அதே போல விளைவிக்கிற நிலங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். உன் ஆடு மாடு எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல உன்னுடைய சந்ததிகள் பெருகும், மாப்பிசைகிற தொட்டி பெருகும். இப்படியெல்லாம் நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனா இந்த ஆசீர்வாதம்லாம் நமக்கு வரணும்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த கர்த்தருடைய கட்டளைகள், ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அந்த சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தால், உண்மையாய் செவி கொடுத்தால் என்ன? நான் செய்கிறேன் ஆண்டவரே. இங்க மட்டும் தள்ளாட்டுறது இல்லை, வீட்டில் போயும் அதன் யோசித்து அதன்படி நடக்கணும். அப்படி செய்தால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிப்பேன். அதனால இந்த உபாகமத்தில் சகோதரன் வாசித்ததுபடி, பாஸ்டர் வாசித்தது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 26 வாசித்தா தெரியும். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். 2மே உங்களுக்கு முன்னாடி தான் இருக்கு. எது? ஆசீர்வாதமும் இருக்கு, சாபமும் இருக்கு. யார் எதை எடுத்துக்கிறாங்கன்னு உங்க கையில் தான் இருக்கு. கடவுளினோ ஆசீர்வதிச்சுன்னு தான் இருக்கிறாரு. அதை சூஸ் பண்ற பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது?
நம்ம கையில் தான் இருக்குது. அதை செலக்ட் பண்ணி எடுக்கிற வேலை யார்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஒரு பொட்டலத்தில் பிரியாணி வச்சுருக்குறாங்க, இன்னொரு பொட்டலத்தில் பார்த்தீங்கன்னா கஞ்சி வச்சுருக்கிறாங்க. நீ பிரியாணி வேணும்னா பிரியாணி எடுத்துக்கோ, கஞ்சி வேணும்னா கஞ்சி எடுத்துக்கோ, அவ்வளோதான். இப்போ பிரியாணி ஆண்டவர் வந்து வச்சுருக்கிற ஆசீர்வாதம், ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இருக்குது. நான் கஞ்சி தான் சாப்பிடுவேன், நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் கேவலமாக வாழ்வேன் அப்படின்னா அது உன் இஷ்டம். ஆண்டவர் அதான் சொல்லிட்டாரு, உன் இஷ்டம் தான், உங்கள் விருப்பம் தான். தேவன் இன்னும் ஆசீர்வாதத்தை கொடுத்துன்னு தான் இருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான பாத்திரவான்களாய் தகுதியாக யார் மாறணும்? நாம மாறணும். புரியுதுங்களா? அதனால தான் பாருங்க, இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம். உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் என்ன வரும்? சாபம் வரும். என்ன வரும்? சாபம் வரும். இப்போ கர்த்தரை பின்பற்றினால் ஆசீர்வாதம், பாகால்களையும் வேற விக்கிரகங்களையும் பின்பற்றினா சாபம். விக்கிரகம்னு சொன்னாக்கா கல், மண், விக்கிரக பொம்மை அது மட்டும் அல்ல. இன்றைக்கு கர்த்தரைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விட்டுட்டு வேற ஏதாவது ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் விக்கிரகம் தான். பொண்ணுக்கோ பொருளுக்கோ அல்ல, அதாவது கணவர் மனைவி அதே போல் வீட்டில் இருக்கிற உறவுகள் எல்லாத்துக்குமே விக்கிரகம் தான். இப்போ ஆண்டவருக்காக நீங்கள் சண்டே ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வரீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு தடை வருது. என்ன வருது? ஏய் நீ போகக்கூடாது அப்படின்னா, ஐயோ நீங்கள் சொல்லிட்டா நான் போக மாட்டேன் அப்படின்னு உட்காந்திங்கன்னா யாருக்கு கீழ்ப்படுறீங்க? அங்கே இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படுறீங்க. யாரை நீங்கள் வந்து என்ன தெரியுங்க ஒதுக்குறீங்க? ஆண்டவரை ஒதுக்குறீங்க. அப்போது ஆசீர்வாதத்தை ஒதுக்கிட்டு எதை பிடிச்சிக்கிறீங்க? சாபத்தை. உலகத்தை நேசித்தால், உலகத்தில் உள்ளவைகளை நேசித்தால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாயை. மனுஷர்கள் கூட மாயை தான். இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்லை, நமக்கு இன்னைக்கு இருக்கிற உறவுகள் நாளைக்கு இல்லை. கணவன் மனைவி பிள்ளைங்க குட்டி சொந்தம் பந்தம் எல்லாமே மாயை. நல்லா ஞாபகம். மனுஷனை நம்புகிறது வீண் விருதா, கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். அப்படி என்றால் எல்லாவற்றுக்கும் மேலாக யாரை நேசிக்கணும்? ஆண்டவர் சொல்றாரு, கடவுளை நேசிக்கணும், நம்மை படைத்தவரை நேசிக்கணும். அப்பதான் உன் புருஷன் நல்லா இருப்பான், உன் பிள்ளைங்க நல்லா இருக்கும். புரியுதா? ஆமென், அல்லேலூயா. அதனால நம்ம கொடுத்த வாழ்க்கை வேண்டான்றதுக்கு இல்லை, நம்ம கொடுத்த கணவன் மனைவி பிள்ளைகள் அதெல்லாம் வேண்டான்றதுக்கு இல்லை. ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அவர்தான் அவர்களையும் படைத்தவர். ஆமென். அப்போ நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவர்களுக்கு முக்கியத்துவம் முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க வச்சிங்களேன், இது எல்லாமே எப்படி மாறும்? ஆசீர்வாதமாய் மாறும். அங்க சமாதானம் வரும், அந்த இடத்துல சந்தோஷம் வரும், அந்த இடத்துல உங்களுக்கு கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாய் மாறும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவருடைய கட்டளையில் பிரதான கட்டளை என்ன? எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன செய்யணும்? தேவனை நேசி உன் முழு உள்ளத்தோடு. கொஞ்சம் உள்ளத்தை வந்து நீ உன் வீட்டுக்கார அம்மா கொடுத்துரு, கொஞ்சம் உள்ளத்தை உன் வீட்டுக்காரருக்கு கொடுத்துரு, கொஞ்சம் உள்ளத்தை உன் பிள்ளைங்களுக்கு கொடுத்துரு, கொஞ்சமாக என்னை தேடு அப்படின்னு சொல்ல ஆண்டவர். எப்படி சொல்றாரு? உன் முழு உள்ளத்தோடு, உன் முழு ஆன்மாவோடு, உன் முழு பலத்தோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு நீ ஆண்டவரை நேசி, அப்போ தான் உன் வீட்டுக்காரம்மா நல்லாயிருக்கும், உன் வீட்டுக்காரர் நல்லா இருப்பார், உன் பிள்ளைங்க நல்லா இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் ரகசியம். அப்படின்னா என்ன? கர்த்தர் கொடுத்த அந்த குடும்பத்தை வந்து கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்காமல் விட்டுருவாரா? இல்லை, தேவன் கொடுத்தது தான் அதுவும். ஆனால் நாம் நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமையை நாம் செலுத்த வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சபைக்கு வரணும். ஆண்டவருக்கு நீங்கள் அந்த நேரத்தை கொடுங்க. அந்த வாரம்லாம் பாருங்கள், நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா.
அப்போ தேவனுடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்க ஓடோடி வந்தீர்கள் என்றால் அப்போ உங்களுடைய வாழ்க்கையானது என்ன செய்ய ஆசீர்வாதமாய் மாறும். இந்த வருஷத்தில் நீங்க முடிவு பண்ணுங்க. பாருங்க, யாக்கோபு கூட பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவர் என்ன செய்கிறாரு, ஏசாவுக்கு பயந்து அவர் போகிறாரு, தன்னுடைய மாமா வீட்டை விட்டு போகிறார். மாமா வீட்டை விட்டு லாபானை விட்டு போகும்பொழுது புறப்பட்டு போகிறாரு. பிள்ளைங்க குட்டிங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அவர் போகிறாரு. போகும்பொழுது அவங்க அண்ணன் ஏசா கிட்ட ஒரு மனஸ்தாபம். அந்த அந்த காரியம் நம்ம கொன்னுடுவானோ, இல்லை நம்ம பிள்ளைங்களெல்லாம் அழிச்சிடுவானோ, எப்படி இருக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். அதனால் என்ன செய்கிறார், கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிட்டு என்ன செய்கிறாரு, கடவுள்கிட்ட ஜோம் பண்ணுறார், பெத்தேல் இடத்துல ஜோம் பண்ணுறாரு. பண்ணிட்டு என்ன செய்கிறாரு, போராடி அவர் என்ன செய்கிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே நான் உன்னை போகவிடும். பயம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய என்ன இருக்குது, பயம். இன்னைக்கு எதிர்காலத்தை குறித்து பயம், வாழ்க்கை குறித்து பயம், எல்லாவற்றையும் குறித்தும் ஒரு பயம். இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையா இருப்பதே என்னது, பயம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் சரணடைஞ்சு ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்கிறீங்க. அப்போ ஜெபம் பண்ணும்பொழுது அந்த இடத்துல நீங்கள் சில காரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கும்பொழுது தான் அந்த ஆசீர்வாதம் கடந்து வரும். எப்படி இந்த யாக்கோபு வாழ்க்கையில் அவன் செய்கிறான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த யாக்கோபு ஜெபம் பண்ணும்பொழுது பிடிவாதமாக கேட்டதுனால கர்த்தர் என்ன ஒரு ஆசீர்வாதத்தை குத்துறார். இனி யாக்கோபு, உன் பேர் யாக்கோபு இல்லை, உன்னை இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு மனிதனோடும் தேவனோடு நீ போராடி மேற்கொண்டாய் சொல்கிறார். ஆனால் உடனே அந்த ஆசீர்வாதம் வரல. உடனே வந்துச்சா? இல்லை. அருமையானவர்களே, ஒரு 3 அதிகாரம் கழிச்சு தான் 35வது அதிகாரத்தில் தான் என்ன ஆகுது, யாக்கோபு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி ஆண்டவர் சொல்கிறார், நீ பெத்தேலுக்கு போ, நீ கடந்து வந்த பாதையில் நீ ஒரு கல் நியமித்து அந்த இடத்துல நீ பலி செலுத்தின அந்த இடத்துக்கு நீ போ. அந்த இடத்துக்கு போய் என்ன செய்யுது, நீ அங்கே நான் உனக்கு தரிசனமான அந்த இடத்துக்கு வந்து நீ பலி செலுத்து. ஆனால் அது பலி செலுத்துறதுக்கு முன்னாடி உன்கிட்ட இருக்கிற அந்நிய தெய்வங்களை எல்லாம் விலக்கி போட்டு உன்னை சுத்தப்படுத்திக்கொள். என்ன செய்யணும், உன்னை சுத்தப்படுத்திக்கொள். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாராவது எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்கள், அதாவது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விட்டு உனக்கு வேற ஏதாவது அந்நியமாய், கர்த்தருக்கு அந்நியமான காரியங்கள், தெய்வங்கள், விக்கிரகமாக இருக்கலாம், மனுஷர்களாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், எல்லாமே பாத்திமா உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். 2 விஷயம் ஆண்டவர் சொல்ற, உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு. முதல்ல விளக்கணும். விலைக்கு என்ன செய்யும், சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணிட்டு என்ன செய்யணும், வஸ்திரங்களை மாற்றணும். இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் இதுதான். முதல்ல விலைக்கு உன்னை சுத்தம் பண்ணிக்கொள். இன்னைக்கு நம்ம இடத்துல எது விக்கிரகமா இருக்கிறது, ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில எது தடையா இருக்கிறது, ஆண்டவருக்கும் எனக்கு இடையில எது குறுக்க நிற்குது, கடவுள்கிட்ட நெருங்க முடியாதபடிக்கு எது குறுக்க நிற்குதுன்னு கண்டுபிடிச்சு அதை நீங்க விளக்கணும். விளக்கிட்டு உங்களை பரிசுத்தப்படுத்தி வஸ்திரத்தை மாத்துங்க. என்ன வஸ்திரம் தெரியுமா, முதல்ல உங்களுக்கு அழுக்கான வஸ்திரம் இருக்குது. அந்த வஸ்திரத்தை என்னன்னா ரட்சிப்பின் வஸ்திரங்களாய் மாற்று. ஏசாயா 61:10 சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், அவங்களை ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் உடுத்துகிறார். நீதியின் சால்வை கொடுக்கிறார். கீழ்ப்படுதல், நீதியின் சால்வை என்பது கீழ்ப்படுதல் என்பே சால்வை. ரட்சிப்பு என்பது மனம் மாற்றம். உங்க மனசு உலகத்தில் இருந்து ஆண்டவர் பக்கம் மாறணும். எங்க மாறணும், உலகத்திலிருந்து ஆண்டவர் பக்கம் மாறணும். கர்த்தரை விட்டு நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அங்க இருந்து உங்க மனசை மாற்றணும். அந்த மன மாற்றம் தான் உங்களை அந்நிய தெய்வங்களிடமிருந்து, அந்நிய விக்கிரகத்திலிருந்து ஆண்டவர் பக்கம் திருப்புகிற ஒரு காரியம். மனமாற்றம்னா என்ன தெரியுங்க, மனம் திரும்புங்கள்ன்றாங்களே. மனம் திரும்புனா என்ன அர்த்தம் தெரியுமா, உங்க மனசு எங்க கடவுளுக்கு விரோதமா, கடவுள்கிட்ட சேர முடியாதபடிக்கு எங்க மனசு ஒன்றி இருக்குதோ அந்த இடத்துல அந்த மனசை கடவுள்கிட்ட திருப்பணும். அவ்வளவுதான். புரியுதுங்களா? மனம் மாறுதல்னா என்ன தெரியுங்களா? மனம் திரும்புதல்னா என்னது, கடவுளுக்கும் நமக்கும் இடையில எது தடையா இருக்குதோ, கடவுளுக்கும் நமக்கு இடையில, கர்த்தருக்கும் நமக்கு இடையில என்ன இருக்குது, எது தடையா இருக்குதோ
அந்த இடத்துல நம்ம மனசு ஒன்றி போயிருக்குது. ஒன்று பொருளாசையாக இருக்கலாம், இன்னொன்று மொபைல் அடிக்ஷனாக இருக்கலாம், மொபைலே பார்த்துட்டு இருக்கலாம், இன்னொன்று டிவியாக இருக்கலாம், இன்னொன்று உங்கள் குடும்பமாக இருக்கலாம், ஐயோ அந்த வேலை இருக்குது, இல்லாட்டி உங்கள் வேலையாக இருக்கலாம், அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, நான் என்ன செய்யலை, கடவுள்கிட்ட வர முடியல. இப்படி நீங்கள் எது தடையாக இருக்குது முதல்ல பாருங்கள். அதில் இருந்து உங்கள் மனசை என்ன செய்யணும், யார் பக்கம் திருப்பணும், கடவுள் பக்கம், கர்த்தர் பக்கம் திருப்பணும். உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வம் என்று சொன்னால் ஆண்டவரை தவிர வேறு ஏதாவது ஒரு தெய்வமா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க பாருங்க. அது இல்லாம என்னால் வாழ முடியாது, அது இல்லாம என்னால் இருக்க முடியாதுன்றீங்க பாருங்க. அதுதான் அந்நிய தெய்வம், அந்நிய விக்கிரகம். அதிலிருந்து நீங்க உங்களை மாற்றி ரட்சிப்பின், எப்போ மனம் மாறுறீங்களோ அப்போதான் உங்களுக்குள்ள என்ன வரும், ரட்சிப்பின் வஸ்திரம். நீ அப்போதான் ரட்சிக்கப்படுற. ஆண்டவர்கிட்ட வரும்போது தான் ரட்சிப்பே வரும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உண்மையாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை முழுமையாக நீங்கள் நேசிக்கும் பொழுது தான் ரட்சிப்பு உங்களுக்குள்ள வரும். இல்லைன்னா நம்மளுடைய ரட்சிப்பு அறகுறை தான், வந்து போகிற மாதிரி தான். சபைக்கு வந்தோம் போனோம், ஏதோ கடவுள் என்ன சொல்கிறாங்க, பிச்சைக்காரத்தனமாக ஆண்டவர் கொடுக்குற சில ஆசீர்வாதங்களை மட்டும் வாங்கிட்டு போகிற மாதிரி. பார்த்து ஜெபம் பண்ணால் சில அற்புதம் நடக்கும், அந்த அற்புதத்தை மட்டும் வாங்கிட்டு போயிடுது. அப்படி இல்லை. உண்மையான ரட்சிப்பு என்பது இந்த பூமியினுடைய ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, சொர்க்கத்துக்கும் நம்மை கொண்டு போகும், பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போகும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 2 ஆசீர்வாதமும் நமக்கு வேண்டும். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் வேண்டும், பரலோக ஆசீர்வாதம் வேண்டும். 2 ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும், இந்த காரியங்களை செய்ய வேண்டும். அதனால் பாருங்களேன், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் என்று ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் சொல்லி. அங்கே ஒரு பலிபீடம் வேணும். அந்த இடத்துல எல்லாத்தையும் சாவடிக்கணும். பலி என்னது, சாவடிக்கிறது தானே. அப்போ உன் மனசில் இருக்கிற அந்த ஆசைகளை சாவடிக்கணும், இச்சைகளை சாவடிக்கணும், உன்னுடைய எல்லா காரியங்களும் சாவடிக்கணும். அதனால ரோமர் 12 முதல் வசனம் சொல்லுது, உன் சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடு. அது உயிருள்ள பலியாய் என்ன செய்யணும், ஒப்புக்கொடுங்க. அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அப்போ தேவனுக்கு பிரியமாய் நடக்க உங்களுக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அது எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஒரு பலிபீடம் கட்டி, ஆண்டவரை இது எல்லாத்தையும் நான் பலி செலுத்துறேன், இனிமே அது செத்து போச்சு, இனிமே எனக்கும் உங்களுக்கும் இடையில இது குறுக்க எதுவுமே இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போ பாருங்க, ஆதியாகமம் 35:4 சொல்லப்படுது, அவர் எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகள். இப்போ பாருங்க, அந்நிய தெய்வம் சொல்லும்போது அங்கே என்ன இருக்குது, எதை அவுத்து போடுறாங்க, காதணி, கையில் இருக்கிற வளையல், அப்புறமா எல்லாத்தையுமே என்ன செய்கிறாங்களா, அவுத்து கருவாளி மரத்துக்கு அடியில் புதைச்சி போடுறாங்க. ஏன் காதணி? அப்போ காதணி போடக்கூடாதா? அப்படி இல்லை. காதணின்றது அவங்க எல்லா அணிகலன்களையும் விக்கிரகத்தை பொறிச்சிருப்பாங்க. இஸ்ரேல் மக்கள் என்ன செய்வாங்க, விக்கிரகத்தை பொறிச்சு. இப்போ பாருங்க, நிறைய புறஜாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா கம்மலில் ஒவ்வொரு விக்கிரகம் போட்டுருப்பாங்க இல்லையா. அந்த டாலரில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கிரகம் இருக்கும். அந்த விக்கிரகம் பொறிச்சது போடக்கூடாது அப்படின்றது தான், வேற எதுவும் இல்லை. அப்போது விக்கிரகம் இல்லாமல் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் விக்கிரகத்தை பொறிச்சிருக்கிற அந்த உருவங்கள் பதித்த அந்த அந்நிய தெய்வங்கள் அடங்கிய அந்த காதணிகள், அந்த வஸ்திரங்கள், அந்த காரியங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சால் கருவாளி மரத்து அடியில் புதைச்சி போட்டார். புதைச்சி போட்ட பிறகுதான், பரிசுத்தப்படுத்தின பிறகுதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மறுபடி கர்த்தர் தரிசனமாகி அவரை இஸ்ரவேல் என்று ஆசீர்வதிக்கிறார். அந்த நாள் முதற்கொண்டு அந்த 12 கோத்திரங்களும் இந்த பூமியிலே பரவி இன்றைக்கு வரைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அன்று யாக்கோபு செய்த அதே காரியத்தை இன்று நீங்கள் செய்வீர்களானால், இன்று ஆண்டவருக்கு நமக்கு இடையில ஏதாவது தடை இருக்கா, அதை நம்ம விலக்கி போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் விலக்கி போட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் எவ்வளோ படை, இந்த யுத்தம் அப்படியே சூழ்ந்துட்டு இருக்குது, தைரியமாக நிற்கிறாங்க பாரு. அந்த நெதன்யாகு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலினுடைய அதிபர் அவ்வளோ தைரியமாக நிற்கிறார். யாருக்கு பயப்பில்லை. உலகத்துல சின்ன நாடு, அது ரொம்ப சின்ன நாடு. ஆனால் அந்த நாட்டுக்கு உலகமே பயப்படுது. எவ்வளோ பெரிய 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 நாடுகள், கண்டங்கள்லாம் பயப்படுது. காரணம் என்னன்னா,
கர்த்தர் கூட இருப்பதினால். ஆமென், ஹல்லேலூயா. அதே இஸ்ரவேலை போல் தான் இன்னைக்கு நாம ஆவிக்குரிய இஸ்ரவேல். நம்மை பார்த்தால் பயம் வரணும் எல்லாருக்கும். ஆமென். நம்மை பார்த்தா பில்லி சூனியம் பயந்து ஓடணும், மந்திரங்கள் பயந்து ஓடணும், அந்தகாரங்கள் பயந்து ஓடணும், பிசாசுகள் பயந்து ஓடணும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நீங்களும் நானும் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இன்றைக்கு நீங்க ஒரு முடிவெடுங்க. இந்த வருஷம் உங்களை கண்டு எல்லாம் பயந்தோம். பாருங்கள, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? அந்த மோசே காலத்துல அந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தி வரும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மோசே அந்த 10 வாதைகளை கர்த்தர் என்ன செய்றாரு, அனுப்புறாரு. மோசே மூலமாய் ஆரோன் மூலமாய் அந்த எகிப்துக்கு 10 வாதைகள் அனுப்புறாரு. ஆனா அந்த 10 வாதைகளும் எகிப்துக்கு மட்டும்தான் வந்துச்சு, கோசேன் தேசத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வரல. ஹல்லேலூயா. இப்ப இந்த வருஷத்துல நிறைய கொள்ளை நோய்கள் வரும், யுத்தங்கள் வரும், பஞ்சங்கள் வரும், எல்லாம் வரும். ஆனால் நீங்கள் ஆண்டவரை தேடினீர்கள் என்றால் உங்களுக்கு அது வராது. ஆமென். உலகத்தாருக்கு இருக்கும், உலகத்தாருக்கு இருக்கும், ஆனால் உங்களுக்கு அது அணுகாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த வருஷம் ஒரு இருளின் காலம்தான். 2026 ஒரு இருளின் காலம், இருளின் காலம். ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்றார், இந்த இருளிலிருந்து ஆண்டவர் ஒரு வெளிச்சமாக நமக்கு பிரகாசமாய் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால்தான் தேவன் சொல்றாரு, முதலாவது மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட. யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவான்னு நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு பயமுறுத்துறவர்கள் அதிகம், கிறிஸ்துவனை பயமுறுத்துறவர்கள் அதிகம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். இன்னைக்கு இஸ்ரேல் நம்ம இந்திய தேசத்திலே மனாசே கோத்திரம்னா 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை மணிப்பூர் பகுதியிலிருந்து என்ன செய்யறாங்க, மறுபடியும் இஸ்ரேலுக்கு போயிருக்கு. நம்ம இஸ்ரேல் தேசம் தேவனுடைய கோத்திரங்களினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அதனால இஸ்ரேல் ஒரு முடிவு பண்ணிருக்கு, இந்தியாவிலேயே ஒரு தனி நாடா 5 மாநிலங்களை தனி நாடாவே பிரிக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுச்சு. ஆமென், அல்லேலூயா. நம்ம தமிழ்நாடு கூட தனி நாடாக பிரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. கர்த்தர் அதை கூட செய்யறதுக்கு இருப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எதிரான சக்திகள் ஒழிந்து போகும். ஆமென். இன்னைக்கு கிறிஸ்துவர்களுக்கு எதிராக முடிவெடுத்து கொண்டு பல சக்திகள் கிளம்பிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு விரோதமாய் அங்கே வெளியில் பார்த்து போப்பு மற்றும் அமெரிக்க அதிபர்கள் மற்றும் நெதன்யாகு இஸ்ரேல் அதிபர்கள் எல்லாரும் ஒன்று கூடி பேசிக்கொண்டார். யூரோப்பியன் யூனியன் கூட இதற்கு இணைந்து பேசி கொண்டிருக்கிறது. இப்படி எதிராய் சதி செய்கிறவர்கள், எதிராய் கிளம்பி இருக்கிறவர்களை அடக்கி ஆளும்படிக்கு என்ன செய்கிறார்கள், அங்க இருக்கிற மக்களை எல்லாம், இந்தியாவிலே அந்த மாதிரி தீவிரமாக இருக்கிற மக்களை எல்லாம் என்ன செய்றாங்க, வெளியே அனுப்புவதற்கு முடிவு பண்ணியிருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அது மாதிரி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நாம் கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படணுமே தவிர மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. ஆமென். ஏன்னா நம் பட்சத்தில் இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்கிறது, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு என்ன செய்யணும், பயப்படணும். அப்போ நாம் பயப்படுகிற விஷயத்துக்கு தான் பயப்படணுமே தவிர பயப்படக்கூடாத காரியங்களுக்கு பயப்படக்கூடாது. உன் சூழ்நிலை கண்டு பயப்படாதே. காற்றையும் கடலை கண்டு ஒரு 4 விஷயம், மத்தேயுல மட்டுமே 4 விஷயம் உண்டு. அற்ப விசுவாசியேன்னு கேட்பார். எப்படி கேட்பாரு, அற்ப விசுவாசியே. ஏன் எல்லாத்துக்கும் பயந்து இருக்கிறது? காற்றை பார்த்தா பயம், சூழ்நிலை பார்த்தா பயம் இல்லையா? அப்போ சீஷர்கள் பார்த்து ஆண்டுகள் அற்ப விசுவாசின்னு கேட்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட என்னன்னா நிறைய காரியங்களை குறித்து நம்ம பயப்படுறோம். நம்ம சூழ்நிலையில பார்த்து பயப்படுறோம், எதிர்கால குறித்து பயப்படுறோம். ஆண்டவர் அற்ப விசுவாசி. எதை உண்போம் கவலைப்படாதீங்க, எதை குடிப்போம் கவலைப்படாதீங்க. ஆண்டவரை தேடும் பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட
கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவர் சொல்ல, அற்ப விசுவாசியே காட்டுக்குள்ள பாரு, அதை உடுத்துகிற தேவன் உங்களை உடுத்துவது அதிக நிச்சயம். சாலமோன் ராஜா கூட அதை போல உடுத்தியதில்லை. என்ன கலர், என்ன அழகழகு கலர் இல்லை, பூக்கள் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்லலாம் சில நேரங்கள் பார்க்கும்பொழுது எவ்வளோ அழகு கலர், இப்படிலாம் கூட இருக்கா. ரோஜாப்பூ கருப்பு கலரில் கூட ரோஜாப்பூ இருக்குது. கருப்பு கலரில், வயலட்டில், இன்னும் அழகு கலருங்கள்லாம் இருக்குது. அதனாலே ஆண்டவர் அவ்வளோ அழகாக கொடுத்துக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? பயப்படுறோம். அந்த ஒரு நாளில் வாட போகிற பூ அதுக்கு அவ்வளோ ஒரு நிறம். வாசிக்கு பார்க்கலாம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28, 29. ஆமென். அதே போல 30, உங்கள் தலையில் உள்ள பாருங்க, உங்க தலையில் உள்ள முடி, ஒரு முடி கீழே விழுதுனா கூட ஆண்டவர் சித்தம் இல்லாமல் விழுதில்லை. முடி கொட்டுதேன்னு கவலைப்படாதுங்க, ஆண்டவர் தெரிஞ்சு தான் விழுது. ஹல்லேலூயா. அதனால நீங்க எதை குறித்தும் கவலைப்படணும். ஒரு குருவி, அந்த ஒரு குருவி விற்கிறாங்க பாரு, அந்த 2 ஒரு காசுக்கு 2 அடைக்கலாங்குருவி. அடைக்கலாங்குருவினா என்ன? குட்டி சிட்டுக்குருவி இருக்குது பாருங்க, அந்த குருவி கூட பிதாவின் சித்தம் இல்லாமல் விற்கப்படுறதில்ல. அப்போது ஒரு குருவி விற்கிறாங்கன்னா கூட, ஒரு குருவி கீழே அடித்து கீழே விழுத்துறாங்கன்னா கூட, அது கூட யாருடைய சித்தம்? பிதாவினுடைய சித்தம். என் முடி கீழே விழுதுனா கூட அது யாருடைய சித்தம்? பிதா. அப்போ அவர் அறியாமல் எதுவுமே நடக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? ஆனால் ஆண்டவர் 31வது வசனம் சொல்லுது, ஆதலால் பயப்படாதிருங்கள். அதனால் என்ன செய்யணும்? பயப்படாதீர்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறேன், கர்த்தருக்கு பயந்து, சங்கீதம் 128:1 சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் தொடர்ந்து வாசிக்கும்போது தெரியும், உன் கைகளின் பிரயாசத்தை வாசிக்கணும். ஆமென். அப்போ பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. இவ்வளோ ஆசீர்வாதம், மனைவி ஆசீர்வாதம், பிள்ளைகள் ஆசீர்வாதம். அதே போல் ஆண்டவர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார், உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ ஆண்டவருக்கு மட்டும் பயந்து நடந்தால் எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க. அப்போ மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. நம்ம யாருக்கு மட்டும் பயப்படணும்? ஆண்டவருக்கு மட்டும் பயந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படும். முதல் காரியம் என்னது? ஆண்டவருக்கு மட்டும் பயந்து நடக்கணும். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார், மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது சங்கீதம் 115:13 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு பயப்படுறவங்களை மட்டும்தான் ஆசீர்வதிப்பார். மனுஷனுக்கு பயந்துக்குன்னு ஆண்டரை விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் என்னை விட்டுவிட்டால் நான் உங்களை விட்டு விடுவேன். அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் என்னை தேடினால் நான் உங்களுக்கு வெளிப்படுவேன், நீங்கள் என்னை விட்டுவிட்டால் நான் உங்களை விட்டுவிடுவேன். அப்போ முதல் காரியம் என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். எப்படி இருந்து ஆசீர்வதிப்பாரு? முதல்ல ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயங்களை எடுத்து போடும் பொழுது ஆசீர்வதிக்கிறார். விக்கிரகங்களை எடுத்து போடணும், அவருக்கு விரோதமாய் அவருக்கும் நமக்கு இடையில இருக்கிற விஷயங்களை நம்ம நீக்கி போடும்போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு பயந்து நடக்கிறோம், அவருக்கு மட்டும்தான் பயப்படணும், அவருக்கு பிரியமா நடக்கணும்னு முயற்சி எடுக்கிறோம். அது முதல் காரியம். ரெண்டாவது, உண்மையுள்ள மனுஷன். இன்னைக்கு மாயமாலம் பாஸ்டருக்கு ஒரு முன்னாடி ஒரு வணக்கம், பின்னாடி போனால் அது ஒரு மாதிரி இல்லையா? முன்ன ஒன்று பின்ன ஒன்று. அதான் சொல்லுவாங்க, மீனுக்கு தலையும்
பாம்புக்கு வாழையுமா, அந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், சர்ச்சுக்கு வரும்போது ஒரு மாதிரி, வெளியில் போனால் ஒரு மாதிரி. அப்படி இல்லை, எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும், உண்மையாக இருக்கும், எங்கும் உண்மையாக இருக்கும். மோசே குறித்து பைபிள் சொல்லுது, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். அப்போ மோசே என்ன செய்றார், கடவுள் சொன்னதை அப்படியே செய்தான். நான் உனக்கு காட்டின மாதிரியின்படியே நீ ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுன்னு சொன்னா அதே மாதிரி தான். மோசே பயங்கரமான ஞானி, அவருக்கு கட்டிடக்கலை வல்லுநர், பெரிய என்ஜினியர். அந்த காலத்தில் பெரிய என்ஜினியர் யாரு, மோசே. ராமசேஸ் என்ற பெரிய பட்டணத்தை கட்டினார். இப்போ கூட அகழ்வாராய்ச்சியில் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு என்ஜினியராக இருந்து கட்டியிருக்கிறாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டடத்தை கட்டினவர் யாருன்னா மோசே தான். எகிப்தில் ராமசேஸ் பட்டணத்தை கட்டினவர் யாரு, மோசே தான். அவ்வளோ பெரிய வல்லுனர். ஆனால் அவருடைய ஞானத்தை 40 வருஷம் மழுங்கடிச்சு திக்குவாயனா மாற்றி ஆண்டவர் என்ன செய்றாரு, ஞானம் அல்ல, உன்னுடைய ஞானம் அல்ல, நான் என்ன சொல்றேன்னு அதை செய். இன்னைக்கு நாம ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுவோம், ஆண்டவரே நீர் இதை செய்தீரா என்றால் நலமாயிருக்கும் இல்லையா, ஆண்டவரே நீங்க இப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டவரே. நாம ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்றோம், ஆண்டவர் சொல்றதை நாம செய்யணும். ஆமென். மோசே எங்கும் உண்மை உள்ளவனாய், உண்மை தனம் என்பது என்னன்னா கர்த்தருக்கு அப்படியே கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு என்ன செய்யணும், அப்படியே கீழ்ப்படியணும். பாருங்க, நீதிமொழிகள் 28:18 சொல்லும் பொழுது, உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனும் அவற்றிலே ஒன்றில் விழுவான். 2 வழி. தனக்கு முன்னாடி எத்தனை வழி வச்சிருக்கிறான், 2 வழி. தனக்கு ஒரு வழி, மற்றவங்களுக்காக ஒரு வழி. ஆமென். அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு வழி, அடுத்தவங்களுக்குன்னு ஒரு வழி. மற்றவங்க பார்க்கும்போது ஒரு வேஷம், உள்ள போன ஒரு வேஷம். வெளியில வந்த ஆட்டுக்குட்டி, உள்ள போனா ஓநாய்க்குட்டி, இல்லாட்டி சிங்கக்குட்டி, இல்லை பூனைக்குட்டி, ஏதோ ஒன்று. வெளியே வந்தா மட்டும் நல்ல புள்ள மாதிரி. ஆண்டவர் சொல்றார், உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இரு வழி, 2 வழி ஆண்டவருக்கு அருவருப்பானது. இருமனம் ஆண்டவருக்கு அருவருப்பான. 2 மனம் உள்ளவன் ஆண்டவரிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. யாக்கோபுல 1 அதிகாரம் சொல்லுங்க, இருமனம் உள்ளவன் எதிலும் நிலையற்றவர். அவன் காற்றினால் அடிக்கிற அலைகழிக்கப்படுகிற போல அலைகழிக்கப்படுகிறான். அவன் என்ன செய்யறான், விசுவாசமும் இல்லை, அவிவிசுவாசமும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், கர்த்தர்கிட்டயும் வரமாட்டேன்றான், கர்த்தரை விட்டு விலகுதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ சபைக்கு வரும், ஏதோ சபையை விட்டு போறோம், எதுலையுமே நிலை இல்லை, அனலும் இல்லை, குளிரோ இல்லை. அதனால தான் ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவேன். அப்போ உண்மைதனம் என்பது ஸ்ட்ராங்கா இருக்கிறது. எல்லாத்துலேயுமே என்னது, ஸ்ட்ராங். ஆண்டவருக்கென்று ஆண்டவரை மட்டுமே பற்றி கொள்கிற ஒரு காரியம். அப்போ பாருங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, 2 வழியில நடக்காம ஒரே வழி பின்பற்றுங்க. அந்த வழி இயேசுவே வழி, இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். நல்ல ஒரு அழகான பாட்டு பாடுவார் அந்த காலத்துல, இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன், இயேசுவே வழி, நித்தியம், ஜீவன், இல்லையா? அந்த அந்த பாட்டு பாருங்க, இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம். யோவான் 14:6 தான் சொல்லுது, அவராலே அல்லாமல் ஒருவனை பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அவரால் அல்லாமல் யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த வழி பின்பற்றுங்க, அவன் பரிபூரண ஆசீர்வாதம், குறையில்லாத ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்வான். இயேசு விட்டுட்டு இங்கேயும் அங்கேயும், இங்கேயும் அங்கேயும், இங்கே வந்தா கொஞ்சம், அங்கே போனா கொஞ்சம், இப்படி அவங்களுக்காக இவங்களுக்காக அப்படி மாறி மாறி போனோம்னா உங்க வாழ்க்கை அவ்வளோதான். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். ஆண்டவர் சொல்றார், உலகத்துக்கு ஒரு ஒத்த வேஷம் போடாதீங்க. ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு வேஷம், உலகத்துக்கு ஒரு வேஷம், அப்படி இல்லை, ஒரே உண்மைதான். ஆண்டவர் அதான் சொல்றார், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். அதே போல் கிறிஸ்து கூட
கடவுளுக்கு மட்டும்தான் உண்மையாக இருந்தார். பிதாவாகிய தேவன் சொல்கிறத மட்டும்தான் செஞ்சார், வேறு எதுவுமே செய்யலை. எல்லாரும் சொன்னாங்க, ஆண்டவரே நீங்கள் இங்கே வாங்க. அடுத்தது இல்லை ஆண்டவர், நான் கலிலேயாவுக்கு போகணும், அங்கே போகணும். பிதாவானவர் அங்கே தான் போக சொல்கிறார். காலையில் ஏறிச்சு ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொண்டு பிதா என்ன சொல்கிறார் அதுதான் செஞ்சார். சீசர்களாக சொல்கிறாங்க, ஆண்டவரே நிறைய ஜனம் வெயிட் பண்ணுறாங்க. நோ நிறைய ஜனம் வெயிட் பண்ணால் கூட வெயிட் பண்ணிட்டோம், ஆண்டவர் சொல்கிறது தான் நான் கீழ்ப்படுவேன். பிதா சொன்னபடி நான் கலிலேயாவுக்கு தான் போகணும். அருமையானவர்களே, மக்களை பிரியப்படுத்துறதை விட்டுட்டு ஆண்டவரை பிரியப்படுத்தணும். ஆமென். கர்த்தரை பிரியப்படுத்தணும். அதுதான் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயமும் உண்மைதனமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். அடுத்து மூணாவது காரியம், கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். கருணை கண்ணனா இரக்கம் வைக்கிறவன். யாரெல்லாம் இரக்கம் பாராட்டுறாங்க உங்கள்கிட்ட பாருங்க. ஒரு ஏழை விதவை என்ன செய்றா, தனக்குள்ளதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு என்ன செய்றா, காணிக்க போடுறா. அதாவது கர்த்தருக்கு கொடுக்கறதில்ல, அதே போல் மற்றவங்களுக்கு கொடுக்கறதில்ல. அது என்ன செய்யணும், நம்ம ஒரு அடையாளமாக இருக்கணும். இன்னைக்கு அந்த காரியம் நம்மகிட்ட இல்லை. பாருங்க, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரருக்கு கொடுக்கிறான். அப்போ பாருங்க, அவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். யாரெல்லாம் இரக்கப்படுகிறார்கள், இரக்கப்படுகிறவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் செய்கிறவர்கள் யாரு? இரக்கம் பெறுவார்கள். ஆண்டவர் ஒரு நாள் நினைச்சு பார்ப்பார், ஐயோ இவனெல்லாம் உதவி செஞ்சானே, இவன் மேலே நம்ம கொஞ்சம் கருணை காட்டுவோம் அப்படின்னு நினைப்பார். பாருங்க, உபாகம் 24:14 சொன்ன, உன் சகோதரரிலும் உன் தேசத்தின் வாசல்களில் உள்ள அந்நியரிலும் ஏழையிலும் எளிமையான கூலிக்காரனை ஒடுக்காயாக. அவர்களை ஒடுக்கக்கூடாது. ஒரு ஏழையை நம்ம ஒடுக்கக்கூடாது. அவன் செய்த வேலை அந்த நாள் முடியும் போது கூலி கொடுத்துடணும். வாசிங்க பார்க்கலாம், உபாகமம் 24:14-15 வசனங்கள். பார்த்தீங்களா? 14வது வசனம் 15, 24வது அதிகாரம். ம் 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 ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஒரு நாள் வேலை செய்கிறாங்கன்னா அந்த நாளுக்குரிய கூலியை நாளைக்கு வா, நல்ல நாளைக்கு வா, இழுத்தடிக்கூடாது. அந்த கூலி அவனுக்கு கொடுத்துடணும். இல்லைன்னா அந்த கூலிக்காக தான் அவன் வேலை செய்கிறான், அந்த வயிற்று பொழுப்புக்காக தான் என்ன செய்கிறாம வேலை செய்கிறான். இப்போ நம்ம அந்த கூலி கொடுக்கலன்னா அவன் ஆண்டவர்கிட்ட பேசும்பொழுது அது அவனுக்கு பாவமாகும் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர், இது மாத்திரமல்ல, ஏழைக்கும் திக்கத்திற்கு நம்ம நியாயம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். அதேபோல வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று சொல்றார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன செய்கிறான், கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்றார். ஏழையின் கூக்குரலுக்கு செவி அடைக்கிறவனை கர்த்தர் என்ன செய்றான், அவன் கூடும் போது அவர் அடைச்சிட்டு வரான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, ஏழைக்கு தன் காதுகளை அடைக்கிறவனுடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் சேரவே சேராது. அதே போல ஏழைகளை ஒடுக்கிற தரித்திரன் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்து கொண்டு போகிற மழையை போல இருக்கிறான். யாரெல்லாம் ஏழைகளை ஒடுக்குகிறார்களோ, ஏழைகளுக்கு கொடுக்காம இருக்கிறார்களோ, அவர்களுடைய ஆகாரத்தை விளையாதபடிக்கு வெள்ளம் அடித்து கொண்டு போகும். அப்படின்னா என்ன, இன்னைக்கு நிறைய நஷ்டங்கள் வருது. அமெரிக்காவை குறித்து உங்களுக்கு ஒன்று சொல்லணும். அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் அங்கே பிரச்சனத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா கோதுமையாக அவ்வளோ விளையும். ஒரு சீசனில் சில அதிகாரிகள், சில பிரசிடென்ட்ஸ் என்ன செஞ்சாங்க, இந்திய தேசத்துக்கு அந்த கோதுமைகளையும் பால் பவுடரையும் அனுப்புனாங்க. நானும் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கான்வென்ட்டுக்கெலாம் நிறைய வரும் ஏழைங்களை கொடுக்க சொல்லி. ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கப்பலில் அனுப்புறதுக்கு நிறைய செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோதுமைகளை எதில் கொட்டினாங்க, கடலில் கொட்டி நஷ்டப்படுத்தினாங்க. அவ்வளோ விளைச்சல். என்ன ஆச்சு, இந்த கொரோனா பீரியடில்
ஒரு படி கோதுமைக்கு அப்படியே கியூவில் நிற்கிறாங்க. அதே போல் ஒரு பிரெட்டுக்காக அடிச்சுக்கின்னு செத்தாங்க. வெள்ளம் வாரி கொண்டு போங்க. ஆண்டவர் சொல்கிறார், அழிவு. அமெரிக்காவில் அவ்வளோ அழிவு. எப்பவும் பஞ்சம் தான். பொருளாதாரத்தில் பின்தங்கி போயிடுச்சு. அமெரிக்கா பின்தங்கி போயிடுச்சு, பின்னாடி போயிடுச்சு. காரணம் என்னன்னா, ஏழைக்கு இறங்காதனால தான். அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், எல்லாருக்கும் கொடுத்து கொண்டு இருந்தார்கள். அப்போ கொடுக்க கொடுக்க அந்த தேசம் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆனால் கொடுப்பதை நிறுத்தின உடனே தேவன் அதை அடிக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு நீங்கள் கொடுக்க கொடுக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அருமையானவர்களே, இருக்கும் பொழுது ஆண்டவருக்காக நீங்கள் கொடுங்கள். நீதிமான்கள் ஏழைகளின் நியாயத்தை கவனித்தறிகிறான். ஏழைகளுடைய நியாயத்தை கவனித்தறிகிறார். துன்மார்க்கன் அதை அறிய விரும்பான். யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டான். துன்மார்க்கன் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டான். பாருங்க, நல்ல எக்ஸாம்பிள் செல்வன் லாசர். செல்வன் நல்ல ஒரு ஐஸ்வர்யவான், நிறைய சம்பத்து இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. வாசப்படியில் ஒரு ஏழை இருந்தான். அவன் போடுற பிரெட்டு துண்டு, கீழே இறையிற துண்டு, அதை பொறுக்கி சாப்பிட்றதுக்கு அதுக்கு முன்னாடி நாய் போய் பொறுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் கடைசியில் என்னாச்சு? அது உண்மையாய் நடந்த சம்பவம். இயேசு அந்த நடந்த சம்பவத்தை அப்படியே தான் அதை சொன்னார். உண்மையாக நடந்த நிகழ்வு தான் அது. பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய மடியில் பரதீசில் லாசரை இளைப்பாறுகிறான். செல்வன் எங்கே போயிட்டான்? நரகத்துக்கு போயிட்டான். இதுதான் உண்மை வாழ்க்கை. அப்போ நடந்த நிகழ்வு தான் ஆண்டவர் என்ன செய்யறார்? பரலோகத்தில் நடக்கிற நிகழ்வு அப்படி சொல்றார். பூமியில அது சொல்றார், நிகழ்வு தான் அது, உண்மையான நிகழ்வு. அதான் சொல்றார், பூமியில கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, போயிட்டு அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், இப்படிலாம் இருக்கு, நான் தான் தவறு பண்ணிட்டேன், ஏழைகளுக்கு இறங்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, பூமியில மோசையினுடைய நியாயப்பிரமாணம் இருக்குது, அதுக்கே அவங்க கீழ்ப்படியலைன்னா, அங்கே இருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படியலாம், பரலோகத்துலேருந்து சொன்னால் கூட கீழ்ப்படிய மாட்டாங்க. இன்னைக்கு அதுபோல தான். இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒரு பாஸ்டருக்கு, இங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு, இங்கே சொல்கிற வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா, பரலோகத்துலேருந்து வானதூதரே சொன்னால் கூட கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. உண்மைதானே? உண்மைதானே? அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கே நாம் கீழ்ப்படியலைன்னா, மேலேருந்து சொன்னால் கூட கீழ்ப்படிய மாட்டாங்க. எவ்வளோதான் சொன்னாலும் இந்த காதல் ஏறாது. பாருங்க, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிலைக்கும். கர்த்தருக்கு அதெல்லாம் கணக்கில் வைக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சரி, அடுத்தது 4வது காரியம் என்னன்னு சொன்னாக்கா, கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாதவன். சங்கீதம் 24 எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அதில் சொல்லும்பொழுது 3வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க 3லிருந்து. சங்கீதம் 24. ம் 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 ஆ ம் ஆமென். அதான் ஒரு நல்ல பாட்டு, பெர்ஃபார்மன்ஸ் பாடு. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? நாவினால் கூறன் கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நாவினால் கூறன் கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே, கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? உத்தமனாய் தினம் நடந்து நீரிலே நிலை நிற்பவன், உத்தமனாய் தினம் நடந்து நீரிலே நிலை நிற்பவன்,
மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே, கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கைகளில் தூய்மையுள்ளவன், இதய நேர்மையுள்ளவன். கைகளில் தூய்மையுள்ளவன், இதய நேர்மையுள்ளவன். ரட்சிப்பின் தேவனே, எந்நாளும் தேடுபவனே. ரட்சிப்பின் தேவனே, எந்நாளும் தேடுபவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் தானம் செய்பவன். கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் தானம் செய்பவன். ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே. ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன்னுடைய ஆத்துமாவை மாயைக்கு, இந்த உலகத்தினுடைய மாயைக்கு ஒப்புக்கொடாதவன், கபடாய் ஆணையிடாமல் இருப்பவன் தான் யார் என்ன செய்றாங்க? தேவனால் ஆசீர்வதிக்கப்படுபவன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் மாயைக்கு, இப்போ என்ன மாயை? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பணம் வந்து ஒரு பெரிய விக்கிரகமாக மாறி போச்சு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. இப்போ நிறைய பேர் ஆஃபீஸில் என்ன செய்கிறாங்க? லஞ்சம் வாங்கி கையெழுத்து வாங்கி அது வாங்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்க? நம்ம வந்து நல்லா பழச்சிக்கலாம்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நாங்களாம் வேலை செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் யாரெல்லாம் லஞ்சம் வாங்கினாங்க அவங்களாம் கேன்சர் வந்து நிறைய லட்சக்கணக்கில் அவங்க செலவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கையில் ஒன்றுமே இல்லாமல் தான் போயிடுச்சு. அவங்க சம்பாதிச்சது கூட அவங்களுக்கு ஒட்டலை. ஆமென், ஹல்லேலூயா. இது உண்மை. ஏன்னா கைகளில் சுத்தம் உள்ளவன், கைகளில் சுத்தம் இருக்கணும். அந்த கை வந்து ஆசீர்வாதமாக மாறணும்னா கையிட்டு வாங்கக்கூடாது. பண ஆசை, உலக சிநேகம், அது ஒரு விபச்சாரம், அது ஒரு வேசிதனம். ஆண்டவர் சொல்றார், விபச்சாரம். உலக சிநேகம் என்னது? விபச்சாரம். விபச்சாரம் விவசாயிகளே அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்வார். உலக சிநேகம் வந்து என்னது? ஆண்டவர் விரோதமான பகை. ஜனங்களை பார்த்து அவர் சொல்றதே என்னன்னா விபச்சாரங்களே விபச்சாரம். அது ஒவ்வொரு விபச்சாரம். அந்த ஆசையே என்னது? ஒரு இச்சை, இந்த உலகத்தினுடைய இச்சை. அப்போ தெய்வம் சொல்றார், இந்த மாயைக்கு ஒப்பு கொடுக்காது. கைகளில் சுத்தமாக இருந்து தன்னுடைய இருதயத்தை மாயைக்கு, இந்த உலக ஆடம்பரத்துக்கு, பணத்துக்கு, அந்த ஆசைக்கும் வாசைக்கும் ஒப்பு கொடாதவனே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கடவுளால் வருகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு நிலைக்கும். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க நினைச்சா கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். வீடு கொடுப்பார், காரு கொடுப்பார், வாழ்க்கை கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். கடவுளால் வருகிற ஆசீர்வாதம் நிலைக்கும். ஆனால் நீங்களா தேடிக்கிட்டு இப்படிப்பட்ட லஞ்சம், ஊழல் அல்லது கையூட்டு, திருடு, பொய், மற்றவங்களுக்கு தெரியாம ஒரு பொருளை எடுத்துக்கிறது, திருடு, சின்ன சின்ன திருடு தான். அட இன்னும் இது எடுத்தா என்ன ஆயிடும்? போயிட்டு கொல்லியில போயிட்டு அது போய் பறிச்சுக்கினா என்ன ஆயிடும்? நீங்களாம் கொல்லி தானே, வயலில் போயிட்டு மற்றவங்க கொல்லியில் போயிட்டு அதை எடுத்துக்கிட்டா என்ன? திருடு தான். சின்னதாக திருடினாலும் திருடு தான், பெருசாக திருடினாலும் திருடு தான். 1000 ரூபாய் வாங்கினாலும் திருடு தான். போயிட்டு ஒரு சொரக்காய் பறிச்சுன்னு வந்தாலும் திருடு தான். ஆமென், ஹல்லேலூயா. கைகளில் சுத்தம் உள்ளவன். போயிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற கொல்லியில் போய் கொஞ்சம் மொச்சக்காய் பறிச்சிக்கலாம். வேண்டாம், கொஞ்சம் ஜனவரி மாதத்தில் மொச்சக்காய் நிறைய இருக்கும். மொச்சக்காய் பறிச்சிடலாம்.
தெரியவா போகுது, கொடியில் நிறைய இருக்குது, போயிட்டு ஒரு கொஞ்சம் 10 காய் பறிச்சு வந்து வேக வச்சுக்கலாம், இல்லை குழம்பு போட்டுக்கலாம். வேணாம் கேட்டு வேணா கூட வாங்கிக்கோங்க, அது ஆசீர்வாதம். ஆனால் கைகளில் சுத்தம் உள்ளவன் இருதயத்தில் மாசிலாகணும். கபடி இருக்கக்கூடாது, திருட்டுத்தனம் இருக்கக்கூடாது, மாயை இருக்கக்கூடாது, ஏமாத்துறதுக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன செய்றாரு, அதெல்லாம் பார்க்குறார். மனுஷன முகத்தை பார்க்குறார், ஆண்டவர் உள்ளத்தை பார்க்குறார். ஆனால் அதெல்லாம் என்னது நமக்கு தேவையில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது, நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீதிமான்னா என்னன்னா, நியாயமா நடக்கிறவன், அநீதியில் பிரியப்படாதவன், பித்தலாட்டம், பொய், பித்தலாட்டம் அதுக்கெல்லாம் உடன்பட மாட்டான். சில பேர் பாருங்களேன், கோர்ட்டில் சாட்சி சொல்லனா ஒரு 10,000 கொடுக்குறேன் சாட்சி சொன்னால் போய் தைரியமாக சொல்லிட்டு வந்துடுவாங்க. பொய்க்கு என்ன சொன்ன போகிறவங்க, பொய்க்கு சொன்ன போகிறவங்க, அந்த மாதிரி பொய் பித்தலாட்டத்துக்கு சொன்ன போகிறவங்க. இப்போ பஞ்சாயத்துன்னு சொல்லி கூப்பிட்டாக்கா என்னன்னா ஆமாம் ஆமாம் ஆமான்னு ஆமாம் ஜாவி போடுறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா பொய்க்கு சொன்ன போகிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படவே மாட்டார்கள். அந்த பொய் அவர்களுக்கு சாபமாய் மாறும். பொய் அவர்களுக்கு சாபம். ரெண்டு காரியம் ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறாரு இல்லையா? ஆசீர்வாதம் இருக்கு, சாபம் இருக்கு. ஆண்டருடைய கட்டளை சொல்றாரு, நீதிமானா இரு, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீதிமானா இருந்தா உன் சந்ததி ஆசீர்வதிக்கும். நீ எப்போ துன்மார்க்கனா மாறுறியோ அப்போ உன் சந்ததி சாபத்தை சுமக்கும். பாருங்க, பொய், பித்தலாட்டம், அநீதி இதுக்கெல்லாம் உடன்படுறவன கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். கடவுளுடைய பார்வையில அவன் யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமாய், அவர் மூலமாய் நீதிமானாய் நம்பப்படுகிறவர்கள் நல்ல செயல்களை செய்வாங்க. மற்றவங்களுக்கு உதவுவாங்க, மற்றவங்களுக்கு ஜெபிப்பாங்க, மற்றவங்களுக்காக வைராக்கியமா நிற்பாங்க, உண்மைக்கு சான்று பகர்வாங்க. தப்புன்னா தப்பு தான், சரின்னா சரி. அதே போல தைரியசாலியா, சிங்கத்தை போல தைரியசாலியா இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள் என்று வேதம் சொல்கிறது. புரியுதுங்களா? அப்போ கர்த்தருக்கு என்று வைராக்கியமா நிற்கக்கூடிய அதாவது தேவன் சொல்ற சங்கீதம் 37:25, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளனாய் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை. அப்போ தேவன் என்ன செய்யறாரு, யாரெல்லாம் நீதிமானாய் நியாயத்துக்கு கை கொடுக்குறாங்களோ, தோள் கொடுக்குறாங்களோ அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பொய்க்கு துணை போறவங்களை அவர் சபிக்கிறார். அதனால்தான் தேவன் சொல்றார் பாருங்க, அவன் நித்தமும் இறங்கி கடன் கொடுத்து அவன் என்ன செய்யறான், அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். ஆக இந்த 37 சங்கீதம் முழுசு நீங்க பாத்தீங்கன்னா, தீமை விட்டு விலகி நன்மை பற்றி கொள்கிறவன் ஆசீர்வதிக்கப்படும். இதெல்லாம் நீதிமானுக்குரிய சுவாபங்கள். அடுத்தது 6வது காரியம், செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 112 முதல் வசனம், செம்மையானவர்கள் நேர்மையானவர்கள், நல்லவர்கள், உத்தமர்கள், அப்ரைட்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் என்ன சொன்னா, தி அப்ரைட், ரைச்சியஸ்னஸ் உள்ளவர்கள், அதாவது நீதி செய்கிறவர்கள், அவர்கள் தான் என்னது, உத்தமர்கள். இந்த உத்தமர்களை ஆண்டவர் சொல்ற சங்கீதம் 112:2, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். பூமியில் எப்படி இருக்குமா, பலத்திருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என்னது, அவனுடைய வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிலை நிற்கும். நேர்மையாய் நடக்கும். எந்த சூழ்நிலையும் நேர்மையா இருக்கிறவன், எந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறவன், நேர்மையா இருக்கிறவன் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அப்ப செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவர்களுக்கு இருளில கஷ்டம் வரும், கஷ்டம் வராம இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையில என்ன உண்டு, கஷ்டம் வரும். ஆனா அவங்களுக்கு ஒரு வழி பிறக்கும். ஆமென், அல்லேலூயா. செம்மையானவருடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றவங்க, அவங்க இருக்கிறதுனால தான் பட்டணமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு பாருங்க, திருவண்ணாமலையில் நடக்கிற எல்லா கூத்துக்கும் என்னைக்கு அழிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு ஜெபிக்கிற பிள்ளைகள், செம்மையான பிள்ளைகள் இருக்கிறதுனால தான் பட்டணம் என்னது, ஆசீர்வாதமா இருக்கு. உண்மையிலுமே திருவண்ணாமலையில் இருக்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் என்னைக்கோ அக்னி கொட்டியிருப்பார். சோதம் குமாரா மாதிரி தான் இருக்குது. திருவண்ணாமலையில் நடக்காத அக்கிரமம் இல்லை. விபச்சாரம், வேசிதனம், போதை எல்லாம் இருக்குது. அந்த போற வழிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. அருமையானவர்களே, ஆனா தேவன்
காப்பாற்றின்னு இருக்கிறாருன்னா அநேக பிள்ளைங்க ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் லோத்து குறித்து பேசும்போது லோத்து இருக்கிற அந்த சோதோம் குமர பட்டணத்தை ஆண்டவர் காப்பாற்றுவதற்காக என்ன செய்ற ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, இப்போ இது போல் நான் அழிக்க போகிறேன். அப்போ ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தா, 45 இருந்தா, 40 இருந்தா, 30 இருந்தா, அப்படி கேட்டே வர்றாரு. கடைசியில் 10 இருந்தா அப்படின்னு கேட்குறாரு. அருமையானவர் 10 நீதிமான்லையாவது அவங்க தப்பிச்சு கொள்வாங்க. ஆனால் 10 கூட இல்லை. லோத்து மனைவி அந்த 2 பிள்ளைங்க 4 பேர் தான். அப்போ அவங்கள மட்டும் தூக்கிட்டு போகலாம். அப்பயும் அவங்க மனைவி என்ன செய்ய பின்னிட்டு பார்த்துட்டாங்க. அந்த 3 பேர் தான் வந்தாங்க. அதுலேயும் அந்த 2 பிள்ளைங்க சோரம் போயிட்டாங்க. அம்மோனியர் மோவாபியர் வம்சத்தை உருவாக்குறதுக்கு அவர்கள் சோரம் போயிட்டாங்க. அருமையானவர்களே, ஆண்டவர் என்ன செய்கிறாரு, செம்மையானவருடைய பட்டணத்தை ஆசீர்வதிக்கிறார். அங்கே சோதம் குமாரில் ஒருத்தரும் இல்லை. அதனால தான் அந்த பட்டணம் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டது. இன்றைக்கு தேவன் கொஞ்சம் பெரியாவது வச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு உருப்படியாக இருக்குது, திருவண்ணாமலை உருப்படியாக இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா பாருங்களேன், நிறைய அமெரிக்காவில் மற்ற பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்க எவ்வளோ வெள்ள, ரஷ்யாவில் பார்த்தீங்க உலகமே அதிர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு நிலநடுக்கம் போன வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஜனவரி மாதமே அவ்வளோ பெரிய பூமி அதிர்ச்சி. ரஷ்யா எவ்வளோ அழிவு. இப்போ காசா பட்டணம் ஃபுல்லாக அழிவு போச்சு. இஸ்ரேல் தேசத்தில் காசா பட்டணத்தை மறுபடியும் கட்டி புதுப்பிக்கணும்னா இன்னும் ஒரு எவ்வளோ வருஷங்கள் ஆகுன்றாங்க. ஃபுல்லாக டெமாலிஷ் ஆயிடுச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு பல தேசங்கள் நெருப்பில், பல தேசங்கள் மழையில், வெள்ளத்தில் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு. ஆனால் நம்ம அழியாமல் இருக்கிறோன்னா கர்த்தருடைய பெரிய இல்லை. ஏதோ கொஞ்சம் பேர் உண்மையும் உத்தமமாக இருக்கிறதுனால தான். ஆமென், அல்லேலூயா. இப்போ நம்மால் தான் நம்ம பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவர்களால் தான் பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்படுது. கிறிஸ்துவர்கள் இல்லாத பட்டணம் அழிஞ்சு போயிருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, சுற்றி உலகத்தில் கிறிஸ்தவர்கள் இல்லாத பட்டணம்லாம் அழிஞ்சுட்டாங்க. ஓகே, அதனால பாருங்க, நீதிமொழிகள் 11 சொல்வது, செம்மையானவருடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்று ஓங்கும், துன்மார்க்குடைய வாயினால் அது இடிந்து வீழும். மதிக்கட்டவன் திறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டது. கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். தானியத்தை விற்கிறவனுடைய தலையில் மேல் ஆசீர்வாதம் தங்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாஸ்டர் சொன்னது மாதிரி இந்த வருஷம் நிறைய ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும், நிறைய பேரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தானியத்தை விற்கிற ஆண்டவர் கேட்குறாரு. ஆகாய 2ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம், களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? இன்னைக்கு ஆண்டருடைய வார்த்தை உங்ககிட்ட இருக்குதா? இருக்கா இல்லையா? இருக்கு. ஆண்டவர் உங்களை ரட்சித்து இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தைகளை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை உங்ககிட்டே வச்சிருக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, தானியத்தை விற்கிறவனுடைய தலையில் தான் ஆசீர்வாதம் இருக்கும். தானியத்தை கட்டி வச்சிருக்கிற மேல சாபம் வரும். பாருங்க, நீதிமொழிகள் 11:26 சொல்லுகிறது. வாசிங்க, சத்தமா வாசிங்க. தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை விதை தானியம், ஆண்டவருடைய வார்த்தை விதைக்கு ஒப்பாய் சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையை கட்டி வச்சுட்டு அடக்கி வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் வாசிக்கும்போது தெரியும், சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. ரோமர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லுது, ஆண்டவருடைய சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறவர்களுக்கு தேவ கோபம் வானத்திலிருந்து இறங்கி வருமா. இப்போ ஆண்டவர் சொல்லுன்னு சொல்ற வார்த்தைகள் சொல்லிடணும், சொல்லாம அடக்கி செய்யினது தேவ கோபம். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு சத்தியத்தை அடக்கி வச்சுட்டு இருக்கிறோங்க. ஐயோ, அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சின்னு இருந்தா வேலைக்கு வருவாரு. சொல்றதை சொல்லிடுங்க, கேட்டா போட்டோம். சொன்னால் அந்த ரத்த பழியிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். சொல்லலைன்னா அந்த ரத்த பழிக்கு நீங்கள் ஆளாவீர்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ தானியத்தை எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 11:26. ஆமா, தானியங்களை கட்டி வச்சுக்கிற போட்ட போட்டியா. நீங்க சொல்றதுல சூப்பரா இருக்கு மனசோட வச்சுக்கிறதுல. ஆண்டவர் இயற்கையாகவே மனுஷனுக்கு ஒரு நல்ல குணத்தை கொடுத்துக்கிறான். நம்ம கேட்டதை எல்லாத்தையும் சொல்லணும்ன்ற எண்ணத்தை எல்லாருக்குமே கொடுத்துருக்குறான். அப்போ கடவுள் இந்த பூமியில எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்துச்சுன்னா அந்த நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு பிரபகண்டா பண்ணக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்துக்கிறார். ஒன்றும் இல்லை,
இன்னைக்கு இப்போ பொங்கலுக்கு ஆஃபர் போட்டுக்கிறாங்க அப்படி சொன்னா அந்த விஷயம் எல்லாருக்கும் வந்து சேர்ந்துட்டா இல்லையா? நோட்டீஸ் விடுறேன்னா இல்லையா? அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நோட்டீஸ் விடுறோமா, இல்லை ஒரு டிராக்ஸ் மூலமா கொடுக்குறோமா, இல்லை அதை எடுத்துன்னு போய் எல்லார்கிட்டையும் சொல்கிறோமா? இன்னைக்கு ஒரு சும்மா ஆஃபர், ஒரு புடவை வாங்கினா ஒரு புடவை இலவசம், போய் 10 பேர் க்யூவில் நிற்க வைக்கிறோமா இல்லையா? ஒரு புடவை வாங்கினா இன்னொரு புடவை ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாம், போ 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 சீக்கிரம் ஆகிட போகுது, அந்த ஆஃபர் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது அப்படி சொன்னால் எல்லாரும் ஓடுறாங்களா இல்லையா? அந்த விஷயத்தை நம்ம கன்வே பண்ணுறோம் இல்லை, சொல்கிறோமா இல்லையா? அதே தான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தானியத்தை விற்கணும். தானியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த கருத்துக்களை, விதைகளை நாம் விதைக்கணும். இன்னைக்கு தண்ணீர் மேல் உன் ஆகாரத்தை போடு, நீண்ட நாட்களுக்கு பலன் கொடுக்கும். அவன் கேட்டாலும் சரி கேட்கணும் சரி, ஒரு நாள் அவன் யோசிப்பான், ஒரு உபத்திர காலத்தில் கூட யோசிப்பான். அன்னைக்கெல்லாம் இதெல்லாம் சொன்னாங்களே நம்ம கேட்காம விட்டோமே, இப்பயாவது வைராக்கியமாக நின்று நம்ம ரத்த சாட்சியம் மறிக்கலான்னு கூட யோசிப்பான் இல்லையா? அப்போ நம்ம சொல்ல வேண்டியது நம்ம சொல்லிடணுமா இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டா? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளை செடியும் ஒலிவ மரம் கனி கொடுக்கலையே, கனி இல்லை, ஆனாலும் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. கனி இல்லை, விதைக்கல, எல்லாம் வச்சிருக்கிறீங்க, ஆனால் ஆசீர்வதிக்கிறார். எதற்காக? இனிமேலாவது கனி கொடுப்போமா, இனிமேலாவது விதைப்போமா அப்படின்றது தான். ஆமென், ஹல்லேலூயா. அதனால கட்டி வைக்கிறவர்கள் மேல் சாபம் உண்டு, விற்கிறவர்கள் மேல் ஆசீர்வாதம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அதனால்தான் தேவன் சொல்றாரு, இந்த ஒரு அழகா லூக்கால 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமை குறித்து சொல்றாரு. ஒரு பணக்காரன் என்ன செய்யறான், தன் விளைச்சல்ல எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து என்ன செய்யறான்னா கட்டி கட்டி வைக்கிறானா. இடம் பத்தல, நான் இடிச்சு இன்னும் பெரிதாக கட்டுவேன், எல்லா விதை தானியங்கள் எடுத்துட்டு வந்து போட்டு இன்னும் இடிச்சு பெருசா கட்டுவேன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கே நீ இறந்து போனீன்னா, ஆமா ஆண்டவர் சொல்ற, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? நீ சேகரித்து வச்சிருக்கிறதால யாருடையதாகும்? உன்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை மற்றவங்களுக்கு நீ பகிர்ந்து கொடு. உனக்கு கொடுத்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நீ மற்றவங்களுக்கு சொல்லு. நீ சொல்ல 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 நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அப்போ தேவன் வந்து என்ன செய்யறாரு, இந்த உலகத்தினுடைய பொக்கிஷங்களை குறித்து மட்டும் இல்ல, சத்தியத்தை தான் அநியாயத்தினால் அடக்கி வைக்காதபடிக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றார். ஏன்னா தேவனை குறித்து அறியப்படுவது ஜனங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 1:19 சொல்றாரு. அப்போ ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லணும்ட்டு ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறாரு, நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லி முடிக்கணும். அதனால இந்த 6 காரியங்களை நீங்க மனசில் நல்லா பதிவு வச்சுங்க. கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதே நாம் ஆண்டவர் நம்மை வைத்து சித்தமாய் இருக்கிறது. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாய் மாற வேண்டும் என்றால் அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிற இந்த 7 காரியங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான், கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாயை ஒப்புக்கூடாதவன், கபடாய் ஆணையிடாதவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அதே போல நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், செம்மையானவர்களை கட்ட ஆசீர்வதிக்கிறார். அடுத்தது கடைசியாய் தானியத்தை விற்கிறவன் தலைமையில் ஆசீர்வாதம். இப்போ இந்த 7 காரியங்களையும் நம்ம மனசு வச்சுக்கணும். அப்போ ஆண்டவர் வார்த்தை கேட்டுட்டு விட்டுறாதீங்க, இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? இரட்டத்தனியான ஆசீர்வாதம். இந்த உலக பிரகாரமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், பரலோக ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டீர்கள். அதனால இன்னைக்கு நீங்க வந்து உங்க அடுத்த வாரம் வந்து இன்னொருத்தர் கூட்டிடுவாங்க, அதுவே பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஜெபம் செய்யும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கர்த்தாவே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அப்பா உமக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர்கள், நன்றி. இதோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பயந்து உண்மை உத்தவமாய் நீதிமானாய் அப்பா செம்மையான வழியில வைராக்கியத்தோடு நேர்மையாய் நடக்கிற பிள்ளைகளாய் அப்பா நாங்கள் கேட்ட சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லுகிறவர்களாய்
கர்த்தாவே மனுஷனுக்கு பயப்படாமல் உமக்கு மட்டும் பயந்து நடக்கிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. கர்த்தாவே அப்படி நடக்கும்பொழுது நீர் எங்களை ரத்தத்தினையான ஆசீர்வாதங்களை ஆசீர்வதிக்க நீ வல்லவராக இருக்கிறேன். அதுக்கு நான் இந்த கேட்ட சத்தியத்தை சத்துரு பொறுக்காதபடிக்கு வேலையடைத்து செபிக்கிறேன். அதை நாம மாத்திரம் மகிமடையட்டும். இயேசுவின் நாமத்தில் பரத்தின் ஆசீர்வாதங்களை அப்பா இதோ இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், குறிப்பாக அப்பா அருமையான பாஸ்டருக்கும் பாஸ்டர் மனைவி குடும்பத்தாருக்கும் விசுவாச பிள்ளைகள் அனைவருக்கும் உரிமையாக்கி செபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.